calculate the extent of hydrolysis, degree of hydrolysis நம்ம xன்னு வச்சுப்போம். ஓகேவா, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. and the pH என்னன்னு கண்டுபிடிக்கணும். of ammonium acetate concentration கொடுத்துருக்காங்க. C is equal to 0.1 molarity. ammonium acetate CH3 COONase NH4 ammonium acetate. okay, hydrolysis na H2O கூட ரியாக்ட் பண்ணுது அப்படிதானா. ஸோ இந்த CH3CO மைனஸும் CH3NH4 தனித்தனியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து என்னதான் மாறுது அப்படின்னா CH3COOH ப்ளஸ் NH4OH மாறும். ஓகேவா, ஸோ இது வந்து என்னது, ஒரு வீக் ஆசிட், இது ஒரு வீக் பேஸ். வீக் ஆசிட் வீக் பேஸ்க்கு படிச்சிருப்பீங்க அப்படிதானா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலி CH3CO மைனஸ் வந்து கொஞ்சோண்டு இருக்கும், C மைனஸ் CX அதுக்கு. அப்புறம் NH4 ப்ளஸுக்கு வந்து C மைனஸ் CX. ஓகே, இந்த இதில் மைனஸ் ஆனது இங்கே வந்து என்ன ஆகும், CXஆக ஆட் ஆயிரும். ஓகேவா, ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து KH கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி வீக் ஆசிட் ப்ளஸ் வீக் பேஸுக்கு நீங்கள் KH வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். KH இஸ் ஈக்குவல் டு KW டிவைடட் பை KA இன்டூ KB அப்படின்னு வரும். ஓகேவா, பட் தென் நான் வந்து எப்படி இந்த ரிலேஷன் வந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ KH ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னது, CH3COOH அப்புறமா NH4OH வரும் ப்ராடக்ட்ஸ். ரியாக்டன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, CH3COO மைனஸ், அதுக்கப்புறமா NH4 ப்ளஸ் இருக்குது. வாட்டரை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், அது நிறையா குவான்டிட்டியில் இருக்கிறதுனால. இப்போ KWனா என்னது, வாட்டர் வந்து H ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும், இது வந்து டிசோஷியேட் ஆகும். ஓகேவா, அது இது KA அப்படின்னா என்னது, KAனா என்னது, ஆசிட் என்னது, CH3COOH வந்து என்னதான் மாறும், CH3COO மைனஸ் ஆகும், H ப்ளஸ் ஆகும் மாறும் அப்படிதானா. ஸோ இதுக்கு தான் நம்ம KA போடுவோம். KA என்னது, ப்ராடக்ட் என்னது, H ப்ளஸ் இன்டூ CH3COO மைனஸ் டிவைடட் பை என்னது, CH3COOH, இது வந்து KA. ஓகே, அதுக்கப்புறமா KB நம்மளுக்கு வேணும். KBக்கு என்னது யூஸ் பண்ணுறோம், இந்த வீக் பேஸ். ஓகே, வீக் பேஸ் என்னது, அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னதான் மாறுது, NH4 ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் மாறும். அப்போ வந்து KB என்னது, ப்ராடக்ட் என்னது, NH4 ப்ளஸ்ஸு அப்புறமா OH மைனஸ் டிவைடட் பை என்னது, அமோனியம் ஹைட்ராக்சைடு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ரிலேட் பண்ண வேண்டியதான். இப்போது KW அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன், KW மேலே வரும், இதுதானே ரிலேஷன்னு சொன்னேன், அது எப்படின்னு பாருங்கள். H ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் தானே KWக்கு, டிவைடட் பை கீழே என்ன போடணும், KA ஃபஸ்ட்டு KA போடுமா, H ப்ளஸ் அப்புறமா CH3KH, இதெல்லாம் KHஆ வரும். ஓகே, CH3COO மைனஸ், இந்த CH3COH கீழே இருக்கிறது மேலே எழுதிக்கலாம் தானே, டைரெக்டாகவே எழுதிக்கலாம். CH3COOH மேலே எழுதியாச்சு. அடுத்து KB கீழே ஃபஸ்ட்டு என்ன வருது, NH4 ப்ளஸ் அண்ட் தென் OH மைனஸ். இது எப்படி போடுறேன்னு தெரியல, KW டிவைடட் பை KA இன்டூ KB அதான் போட்டுட்ருக்கேன். ஓகே, மேலே என்ன எழுதணும், NH4OH. ஓகே, ஸோ இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும், H ப்ளஸ் OH மைனஸ் மிச்சம் ஏதாச்சும் கேன்சல் ஆகிற வேண்டியது இருக்கா, இல்லை அப்படிதானா. ஸோ இது வந்து என்னது, KH கொடுக்குது பாருங்கள், NH CH3COH இருக்குது ரெண்டுலேயுமே, NH4OH ரெண்டுலேயும் இருக்குது, CH3CO மைனஸ் இருக்குது, NH4 ப்ளஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஜென்ரல் ரிலேஷன் நம்மளுக்கு. இது வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் எதுவும் டெரிவை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது சொல்லப்போனால். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹைட்ரோலைசிஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து KHக்கு எப்படி எழுதுவோம், இந்த நான் இதை வச்சு போட்டேன்ல, இதுக்கு பதிலாக அந்த CX போடுறேன். CX இன்டூ CX டிவைடட் பை C மைனஸ் CX ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை ரியாக்டன்ட். ஸோ இது என்னதான் மாறும் அப்படின்னா C²X² டிவைடட் பை C1 மைனஸ் X அண்ட் தென் C1 மைனஸ் X. C எல்லாம் கேன்சல் ஆகி ரிமைனிங் என்னதான் இருக்கும், X² டிவைடட் பை 1 மைனஸ் X த ஹோல் ஸ்கொயர். X இஸ் வெரி 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 ஸ்மாலர் தென் 1. எப்போவுமே இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ KH இஸ் ஈக்குவல் டு என்னதாயிரும், X² ஆயிரும். ஸோ X இஸ் ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் KH. ஓகே,
ஸோ ரூட் ஆஃப் கேஹெச்னால் நம்ம எப்படி எழுதலாம்? கேடபிள்யூ டிவைடட் பை கேஏ இன்ட்டு கேபி. இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸ். கேடபிள்யூ நம்மளுக்கு தெரியும். கேடபிள்யூ வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 10⁻⁻14 எப்படி வரும்னு தெரியும்ல? ஹெச் ப்ளஸ் 10⁻⁻7 OH மைனஸ் 10⁻⁻7 நியூட்ரல் சொல்யூஷனில், அதனால 10⁻14. கேஏ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஏ இஸ் ஈக்குவல் டு கேபி இஸ் ஈக்குவல் டு 1.8 இன்ட்டு ரெண்டுமே என்னது ஒரே வேல்யூ 1.8 இன்ட்டு 10⁻⁻5 1.8 இன்ட்டு 10⁻⁻5. இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே எழுதிடலாம். இந்த 14ல் பாதி என்னது 10⁻⁻7. இந்த ரெண்டுக்கு 1 எடுத்துக்கலாம் தான், அதுன்னு ரூட்டு 1.8 இன்ட்டு 10⁻⁻5. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0.556 இன்ட்டு 10⁻⁻2. இதுதான் என்னது டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸ்க்குள்ள ஆன்சர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிஹெச் கண்டுபிடிக்கணும். அடுத்தனா பிஹெச் என்னது அப்படின்னு தெரியணும்னா நம்மளுக்கு ஹெச் ப்ளஸ் என்னது அப்படின்னு தெரியணும். ஹெச் ப்ளஸ் வந்து எதில் இருக்குது? இந்த இதில் தானே ஹெச் ப்ளஸ் இருக்குது. வேறு எதுலேயும் ஹெச் ப்ளஸ் இருக்கா? இதில் தான் ஹெச் ப்ளஸ் இருக்குது. இப்போ இதில் எனக்கு ஹெச் ப்ளஸ் தெரியணும் அப்படின்னா ஸோ கேஏ இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் மேலே இருக்கிற இந்த CH3COO மைனஸ் என்னது ஆசிட். அப்படி தானே ஆசிட் இல்லை அது வந்து என்னது சால்ட். அப்படி தானே இது வந்து CH3CO மைனஸ் சால்ட் டிவைடட் பை என்னது ஆசிட். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? ஹெச் ப்ளஸ். அப்போ ஹெச் ப்ளஸ்ஸை மட்டும் ஒரு சைடில் வச்சுப்போம். கேஏ இன்ட்டு ஆசிட் டிவைடட் பை சால்ட். அந்த சைடு இங்கே இருக்கிறது அந்த சைடு போச்சுல ஆசிட் டிவைடட் பை சால்ட்டுன்னு மாறும். ஸோ நம்மளுக்கு இதில் சால்ட் வந்து எவ்வளோ இருக்குது? C மைனஸ் CX. அப்படி தானே சால்ட் வந்து எவ்வளோ இருக்குது? C மைனஸ் CX. ஆசிட் வந்து எவ்வளோ இருக்குது? ஆசிட் எவ்வளோ இருக்குது? CX. அப்படி தானே ஆசிட் வந்து CX அமௌண்ட் இருக்குது. அப்போது CX. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் சியும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் எவ்வளோ என்ன இருக்கும்னா K இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். இது வந்து நெக்லிஜிபிள், ஏன்னா எக்ஸ் இஸ் வெரி ஸ்மாலர் தேன் 1. ஸோ ஹெச் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா கேஏ இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். ஸோ கேஏ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். கேஏக்குள்ள வேல்யூ என்னது? கொஸ்டின்லேயே இருக்குது 1.8 இன்ட்டு 10⁻⁻5. எக்ஸ் வேல்யூ நம்ம இப்போ தானே கண்டுபிடிச்சோம். இதுதானே நம்ம எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து அப்படியே எழுதிக்கிடுங்க 0.556 இன்ட்டு 10⁻⁻2. ஓகே. ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஹெச் ப்ளஸ் வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1.0008 இன்ட்டு 10⁻⁻7 கிடைக்கும். ஓகே ஹெச் ப்ளஸ். இப்போ இந்த ஹெச் ப்ளஸ்லேருந்து நம்ம பிஹெச் கண்டுபிடிச்சிடலாம். பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ். ஓகேவா? ஸோ மைனஸ் லாக் ஆஃப் நம்மளுக்குள்ள 1.0008 இன்ட்டு 10⁻⁻7 போட்டுற வேண்டியதான். ஸோ இந்த மைனஸ் லாகை அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் லாக் ஆஃப் 1.0008 and then minus log of 10⁻⁻7. ஸோ இது ஃபுல்லாக 7ஆக மாறிடும் அந்த டேர்ம் ஃபுல்லாக. ஏன்னா -7 இன்ட்டு -1 வரும், அது 7ஆக மாறும். அப்புறம் log 10 is 1. ஓகே. 7 மைனஸ் log of 1.0008. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக பிஹெச் வந்து 6.99 வரும். அதை நீங்கள் 7 அப்ராக்சிமேட்டாக எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நியூட்ரல் பிஹெச் நியூட்ரல் சொல்யூஷனாக இது வந்து உருவாக்கும். ஸோ இது மாதிரி பிஹெச் கண்டுபிடிக்கலாம், இல்லை இன்னொரு மாதிரி கூட நீங்கள் பிஹெச் கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா இப்போ ஹெச் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம்? கேஏ இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானா? இதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடலாம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல. எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? ரூட் ஆஃப் கேஹெச்ன்னு போடலாம். நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட் டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஹெச். ஓகே. ஸோ கேஏ இன்ட்டு இந்த கேஹெச்னா என்னது? கேடபிள்யூ டிவைடட் பை கேஏ இன்ட்டு கேபி. இது வந்து கொஞ்சம் லென்த்தியான டெரிவேஷனாக இருக்கும், அதனால தான் நான் அது மாதிரியே பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இந்த கேஏ வந்து ரூட் ஆஃப் கேஏ இன்ட்டு ரூட் ஆஃப் கேஏவாக இருக்கும். அதில் ஒன்றும் இதில் ஒன்றும் கேன்சல் ஆகும். ஸோ மிச்சம் என்ன இருக்கும்? கேடபிள்யூ இன்ட்டு கேஏ டிவைடட் பை கேபி. இதுதான் ஹெச் ப்ளஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு சைடும் வந்து மைனஸ் லாக் போடுங்க. ஸோ மைனஸ் லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு இதுலேயும் மைனஸ் லாக் ஆஃப் கேடபிள்யூ வரும், மைனஸ் லாக் ஆஃப் கேஏ வரும். இந்த கேபி கீழே இருக்கிறதுனால ப்ளஸ் லாக் ஆஃப்
கேபி அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி 1/2 வரும். ஏன்னா ரூட்டில் தானே இருக்குது. இந்த என்டையர் இந்த ரூட்டை என்னன்னு சொல்லுவோம் 1/2. அதனால 1/2 எல்லாத்துக்கு முன்னாடி போட்டாச்சு. ஸோ இந்த மைனஸ் லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ்னா என்ன அர்த்தம்? பிஹெச் அப்படின்னு அர்த்தம். மைனஸ் லாக் ஆஃப் கேடபிள்யூனா என்னென்னு அர்த்தம்? பிகேடபிள்யூன்னு அர்த்தம். மைனஸ் லாக் ஆஃப் கேஏனா என்னென்னு அர்த்தம்? பிகேஏ அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறமா பிகேபின்னா என்னது? மைனஸ் லாக் ஆஃப் கேபி. ஆனால் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ப்ளஸ் லாக் ஆஃப் கேபி இருக்குது. அப்போ இந்த மைனஸ் வந்து இந்த சைடு போயிடும். அப்போ மைனஸ் பிகேபி அப்படிதான் மைனஸ் பிகேபி. இப்போ இதுதான் வந்து பிஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி. ஓகே, ஸோ நீங்கள் இதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். 1/2 இன்ட்டு 10 பவர் பிகேடபிள்யூ எவ்வளோ வரும்? பிகேடபிள்யூ வந்து 14. ஸோ கேடபிள்யூ வந்து 10 பவர் மைனஸ் 14 இருக்கும். பிகேடபிள்யூ வந்து 14 இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் பிகேஏ இஸ் ஈக்குவல் டு பிகேபி. அப்போ வந்து என்ன ஆகும்? அது ப்ளஸ்ஸு இது மைனஸு ரெண்டும் கேன்சல் ஆகி 0 ஆயிரும். ஸோ 2 7s are 14. ஆன்சர் வந்து 7. ஸோ ரெண்டு விதத்துலேயுமே நீங்கள் பிஹெச் கண்டுபிடிச்சிக்கலாம். எய்தர் திஸ் மெத்தட் ஆர் தட் மெத்தட். ஓகே, தேங்க்யூ.